அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. வருமானம் எப்போது குறையும் அல்லது வருமானத்தை விட செலவு எப்போது அதிகமாகும், வரவுக்கு மீறி செலவு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பல பேரோட பழகும்போது கூட அது சொல்லியிருப்பாங்க, வரவுக்கு மேலே செலவு வருது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். சரி, இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையம். நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபாய் கட்டணமும், இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருக்கிற பட்சத்தில், வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் ரூபாய் 3000 கட்டணத்திலும் நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பயன்பெறலாம் அப்படின்னு. இன்றைக்கி காலையில் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவர் ஏற்கனவே என்கிட்ட போன வருஷம் ஜாதகம் பார்த்துருக்கிறார். நான் என்ன சொன்னேன், சார் அவர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டார். சார், உங்களுக்கு அந்த விளக்கத்தை சொல்லியே சொன்னேன், இந்த 2 பாவமும் பாதிப்பில் இருக்குது, அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவர் நம்மக்கிட்ட போன வருஷம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா பணம் கட்டி பார்த்துருக்கிறார். ஆனால் 10,000, 20,000, 30,000 பணம் கட்டி வேறு கிளைண்ட்டுங்கிட்டையும் பார்த்துருக்கிறார், வேறு ஜோசியர்கிட்டையும் பார்த்துருக்கிறார். அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சார் நீங்கள் சீட்டு கட்டுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னார். ஆனால் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் தப்பாக போச்சோன்னு நினச்சி நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், மற்ற ஜோதிடர்கள் சொன்னதையும் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி மனுஷன் 20 நிமிஷம் அழுவழுவும் கிட்டத்தட்ட அவர் 7 கோடி ரூபாய் விட்டுட்டார் ஷேர் மார்க்கெட்டில். நம்ம சொன்னோம், ஆனால் நம்மளோட பெரிய தலைகள்னு சொல்லக்கூடிய பெரிய ஜோசியர்கள் எல்லாமே ஷேர் மார்க்கெட் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பெரிய தொகையை வாங்கிட்டு நீங்க ஒரு ப்ரிடிக்ஷன் சொன்னாதான் அந்த ப்ரிடிக்ஷனுக்கு அவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. சின்ன தொகையை வாங்கிட்டு ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது அந்த ப்ரிடிக்ஷனுக்கு மதிப்பு தர மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுடைய கர்மா. அதுக்காக நான் ஃபீஸ் ஏற்ற போறதெல்லாம் இல்லை. நான் சும்மா ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். 1010 ரூபா கட்டணத்திலையும் 3000 ரூபாய் கட்டணத்திலையும் நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம்னா அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டு சீட்டு சார்ந்த விஷயம் வரணும்னா 2 பாவம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் விலைக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு அந்த 2 பாவம் பாதிப்பு என்னமே போடாதீங்க அப்படின்னு. அவர் போட்டு 7 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டத்தில். நம்மக்கிட்ட மனசு விட்டு சொன்னது 7 கோடி. எவ்வளோ பணம் விட்டுருக்கிறாருன்னு தெரியல. 7 லட்சம்னாவே நம்மளால தாங்க முடியாது இல்லைங்களா? 7 கோடி ரூபா பணம் விட்டுட்டார். நீங்கள் இனிமேல் அந்த பக்கமே போகாதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் முதல் கொண்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். சரி, இந்த கருத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ளார வந்துடலாம். சரி, வருமானம் எப்போ சார் குறையும், எப்போ வரவுக்கு மேலே செலவாகும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. எல்லா வீடியோக்குமே அடிப்படையில நான் ஒரு விஷயம் சொல்றேன். லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல நிலைமையில் முதல்ல இருக்கணும். 12 பாவங்கள் கொடுக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம கிட்ட தாங்கி பிடிச்சி நம்ம கொடுக்கறது லக்னமும் லக்னாதிபதியும் தான். நல்லா கவனிங்க, இந்த 2 விஷயம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நல்லா இருக்கும். 2வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதி அது சுபரோ பாவரோ எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் இடத்தினுடைய அதிபதி சுபகிரகங்களுடைய சேர்க்கை அல்லது பார்வை அல்லது அவங்க வீட்லயாவது இருக்கும். நல்லா கவனிங்க, 2ஆம் அதிபதி. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன லக்கணம் எடுத்துக்கலாம், ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் மேசத்தையே சொல்லுவாங்க. நம்ம அடுத்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு லக்கணம் எடுப்போம். இந்த ரிஷப லக்கணத்தினுடைய 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, புதன். இந்த புதன் 2ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெற வேண்டும். ஒரு உதாரணத்தோட சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தனித்து ஆட்சி பெற வேண்டும். சரிங்களா? குருவின் பார்வையில இருக்கணும். குரு எங்க இருந்து பார்க்கணும், நல்லா கவனிங்க, துலாத்துல இருந்து பார்த்தா அது 6ஆம் இடமா போயிடும். 8ல தனுசுல இருந்து பார்த்தா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்குற மாதிரி ஆயிடும். 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கணும். அப்ப 2, 10 கனெக்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம்.
சரி, எப்போது வருமானம் குறையும், இதுதான் நம்ம சப்ஜெக்ட். எப்போது வருமானம் அதிகமாகுங்கிறது நம்ம சப்ஜெக்ட் இல்லை. எப்போது வருமானம் குறைய ஆரம்பிக்கணும், இந்த 2ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல அமரக்கூடாது. அது தனிச்சு இருந்தாலும் பிரச்சனை, சூரியனோட சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை, எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் அங்க பிரச்சனை. ஈவன் குருவோடையும் சுக்கரனோடையும் சேரும்போது மட்டும் இங்க பிரச்சனை சற்று குறையும். சற்று தான் குறையும் தவிர முழுசுமா குறையும்னு கண்டிப்பாக சொல்ல வாய்ப்பே கிடையாது. நல்ல கவனிங்க, 2ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி புதன், அவர் கடகத்துல இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துல அவர் இருக்கலாம். சிம்ம ராசியில இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தருவார். அவர் எந்த வீட்டுல வேணுமாலும் இருக்கலாம் சார், இப்படி வச்சுக்கோங்க சார், ஒரு வீடு விளக்க வேண்டாம், அவர் எந்த வீட்டுல வேணுமாலும் இருக்கலாம். நல்லா கவனிங்க, முதல்ல அவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடாது. சூரியனோடு நெருங்கி அஸ்தங்கம் ஆயிருந்தால் கூட பரவாயில்லை, அவர் வக்கரம் பெற்று இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி வக்கரம் பெறுதல் ஆகாது. மூணாவது ஒரு விஷயம், 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு 6, 8, 12 மறைதல் கூடாது. நல்ல கவனிங்க, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு டாபிக் என்ன, ரிஷப லக்னம் அர்த்தம். 2ஆம் அதிபதி புதன் அந்த 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்துல இருக்கக்கூடாது. அந்த 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்துல இருக்கக்கூடாது. அந்த 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்ப்பீங்க. இங்க அது கிடையாது. 2ஆம் அதிபதி லக்னத்துல வந்து அமரும்போது அவர் திக்பலம் அடைஞ்சிருவார். அதனால இந்த ஒரு ஸ்தானம் விதிவிலக்கு. நல்லா கவனிங்க. அதனாலதான் ஒரு லக்னத்தை சொல்லி நம்ம சொல்றோம். இப்ப இதே இங்க ஒரு பாவகிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீன லக்னம் 2ஆம் அதிபதி லக்னத்துல வந்து அமர்வது வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தரும் தீமையை தரும். ஒரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த 2ஆம் அதிபதியுடைய தன்மை மாறும். அப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கூடிய அந்த ரிஷப லக்னத்தினுடைய அதிபதியா 2ஆம் இடத்தின் அதிபதியான புதன் பகவான், நல்ல கவனிங்க, 2ஆம் இடத்தில் 2ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான விருச்சிக ராசியிலேயோ அல்லது மகர ராசியிலேயோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அவர் விருச்சிகத்துல இருந்தா கூட பரவாயில்ல, லக்னத்தை பார்ப்பார், ஓகேங்களா, ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் ஓரளவுக்கு. ஆனா அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் பாதகம். ஏன்னா அவர் வீட்டுக்கு 8 அது லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானமா வேலை செய்யும். அப்ப இவங்க போய் சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, MLM இதெல்லாம் பணம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். சரிங்களா? சரி, போதாத குறைக்கு இந்த புதனோட வேற ஏதாவது பாவகரங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், ராகு அல்லது அமாவாசை சந்திரன் இவங்கெல்லாம் சேரும்போது இங்க ஒரு பாதிப்பை நிச்சயமாக கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இது 2வது ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். அந்த தசை 2, 6, 10 இந்த 3 வீட்டோடையும் தொடர்பு கொள்ளுதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஏன்னா வருமானம் குறையிறதெல்லாம் எப்ப நமக்கு வருமானம் அதிகம் வருமோ அந்த பாவத்துக்கு 6, 8, 12ஆம் பாவம் நடக்கும்போது மட்டும்தான் வருமானம் குறையும். ஓகேங்களா? லக்னாதிபதியோட திசையோ 5ஆம் இடத்தினுடைய திசையோ அதன் பிறகு 9ஆம் இடத்தினுடைய திசையோ நடக்கும்போது வருமானம் குறையும் நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த 1, 5, 9 கூடுதலாலாம் அவங்களால கொடுக்க முடியாது. சரிங்களா? இந்த 2ஆம் இடத்துக்கு மட்டும். சரி, ஓகேங்களா? ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தினுடைய தீர்வு தான். மிகப்பெரிய குழப்பம் உண்டு இதுல. சரி, 2ஆம் இடத்தினுடைய அதிபதி வக்கரம் பெறுதல் கூடாது, பகைத்தன்மையில இருக்கக்கூடாது, நீச்ச வீட்டுல இருக்கக்கூடாது, ராகுவோட இணையக்கூடாது. சரிங்களா? இந்த நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கக்கூடிய புதனுக்கு பகை கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களோட சேரக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வருமான பற்றாக்குறை வராது. இப்ப நடக்கக்கூடிய திசை 2ஆம் அதிபதி திசையோ, 2ஆம் இடத்தில் இருக்கும் திசையோ, 6ஆம் அதிபதி திசையோ, 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தின் திசையோ, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தின் திசையோ, 10ஆம் அதிபதியின் திசையோ நடக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 2, 5, 8, 11 இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை நடந்தாலும் வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கிரகம் இயல்பாக இருக்கணும், இயல்புக்கு மாறா இருக்கக்கூடாது, தனக்கு ஆகாத மனிதர்களோட சேரக்கூடாது. அப்படி சேர்ந்து தன்னுடைய திசையை நடத்தும் போது இங்க வருமானம் குறைவு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னொரு விஷயம், குரு பகவானையும் பார்க்கணும். குரு எல்லா லக்னங்களுக்குமே வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். சரிங்களா?
எல்லா லக்னத்துக்குமே. அதனாலதான் ஒரு தனக்காரகன். குரு பகவான் வருமானத்தை கொடுப்பார், சுக்கிரன் வருமானத்தை செலவு செய்வார். சுக்கிரனும் வருமானத்தை தருவார் சார். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திரனும் வருமானத்தை தருவார். சோ 2ஆம் அதிபதி, ஓகேங்களா, அதன் பிறகு குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திரன், இந்த கிரகங்கள் எல்லாம் பாதிப்படையும் போது, பகை பெற்ற கிரகங்களோடு சேரும்போது, பகை வீட்டில் இருக்கும்போது, நீச்சத்தில் இருக்கும்போது, சரிங்களா, ராகுவோட இணையும் போது, சரிங்களா, இந்த சந்திரன் மட்டும் கேதுவோட இணையும் போது நிச்சயமாக இங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். சரி, இன்னொரு பெரிய விஷயம் சொல்றேன் பாருங்க. எந்த காரணத்தை கொண்டும் லக்னாதிபதியை விட உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வலு பெறக்கூடாது. 2ஆம் அதிபதியை விட 12ஆம் அதிபதி வலு பெற்றால், இதுதான் கடைசியா சொல்லி இந்த பாயிண்ட் முடிக்கிறேன். 2ஆம் அதிபதியை விட 12ஆம் அதிபதி மிகவும் வலுப்பெற்று இருக்கும்போது உங்களுக்கு வருமானத்தை விட விரயம்தான், செலவுதான் அதிகமாகும் என்று சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.